அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறமா வீடியோ போடுறேன். ஸோ வீடியோ போட முடியாத ஒரு சுச்சுவேஷன். ஸோ நீங்கள் எல்லாருமே இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே நல்லா படிச்சுட்ருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களுடைய படிப்புக்கு என்னுடைய மோட்டிவேஷன் ஒரு உந்துதலாக இருந்திருக்கும். ஸோ ஆனால் அந்த மோட்டிவேஷன் வீடியோ என்னால் கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. அதுக்காக ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வெரி வெரி சாரி. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு ரெகுலராக மோட்டிவேஷன் வீடியோ வரும். ஸோ இப்போ நமக்கு இன்னும் இருக்கிறது. ஸோ இன்றைக்கி போயிடுச்சு. இந்த வீடியோ நான் இன்றைக்கி நைட் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இன்னும் நமக்கு சாலிடாக 17 டேஸ் இருக்குது. ஸோ இந்த 17 டேஸை எப்படி யூஸ் பண்ணால் நம்ம போஸ்டிங் ஆர்டர் வாங்க முடியும், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ நம்ம சோசியல் மீடியா அப்படின்னு எடுத்துக்கிட்டால் யூடியூப்பில் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒவ்வொரு விதவிதமான வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ எதை பற்றின வீடியோஸ் அப்படின்னாக்கா, பிஜிடிஆர்பிக்கான தேர்வு தேதி தள்ளி போகும், ஒருத்தர் 3 வாரம் தள்ளி போகும், ஒருத்தர் 5 வாரம் தள்ளி போகும், ஒருத்தர் 2 மாதம் தள்ளி போகும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வீடியோ போட்டுகிட்டே இருக்கிறாங்க. ஸோ நம்ம அதை பார்க்கும்போது நம்ம கண்டிப்பாக மைண்ட் அப்படியே கொஞ்சம் வெக்ஸ் ஆகும். ஸோ படிக்கலாமா வேணாவா அப்படின்ற மாதிரி. ஸோ டேட்டு சேஞ்ச் ஆகுது, சேஞ்ச் ஆகலை, அதெல்லாம் செகண்டரி. ஸோ சேஞ்ச் ஆனால் சந்தோஷம், சேஞ்ச் ஆகலை அப்படின்னாக்கா நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஸோ அப்போ இருக்கிற டேஸை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணணும். ஸோ நம்ம இருக்கிற அந்த 17 டேஸை எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும், அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ சப்போஸ் நாளைக்கு உங்களுக்கு பிஜிடிஆர்பி எக்ஸாம் நீங்கள் போய் எழுதுறீங்க அப்படின்னா, இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்குது. நீங்கள் போய் எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னா உங்களால் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ண முடியும்னா, மினிமம் 60 to 75 மார்க் பண்ணிங்கன்னா பண்ணலாம், ஸ்கோர் பண்ணிடலாம். சரிங்களா? இது நான் மினிமமாக ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதாவது ஓரளவுக்கு எனக்கு ஸ்கூல் புக் நாலேஜ் இருக்குது, சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் போய் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா 60 to 75 மார்க் வந்துடும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் 70 மார்க் வரும் அப்படின்னு நம்ம வச்சுப்போம். சரிங்களா? ஒருத்தர் ஒரு 70 மார்க் வாங்குவோம் அப்படின்னா 70 மார்க்குக்கு நமக்கு போஸ்டிங் ஆர்டர் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ அப்போது அந்த 70 மார்க் நம்ம வாங்கிடுவோம் அப்படின்னா பேலன்ஸ் எவ்வளோ சார் வேணும் அப்படின்னா, உங்களுடைய மேஜருக்கு ஏற்ற மாதிரி அது டிஃபர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் மேஜர், இங்கிலீஷ் மேஜர், இவங்களுக்கெல்லாம் கட் ஆஃப் 100க்கு மேலே வரும். ஸோ அப்போ அவங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எஃபர்ட் போட்டு படிக்கணும். ஸோ உங்களை டிமோட்டிவேட் பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க. இதுக்கு முன்னாடி கட் ஆஃப் அவ்வளோ வந்திருக்கு தமிழ் மேஜருக்கும் இங்கிலீஷ் மேஜருக்கும். ஸோ அதனால் அது மட்டும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போது மற்ற மேஜரில் இருக்கிறவங்க, இப்போ நீங்கள் ஒரு 100 மார்க் எடுத்தீங்க அப்படின்னா, இந்த 2 மேஜர் தவிர 100 மார்க் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன பண்ணலாம், ஜென்ரல் டேர்ன்லேயே நீங்கள் போஸ்டிங் ஆர்டர் வாங்கிடலாம். அப்போது இந்த 70 கொஷின் நீங்கள் இப்போ படிச்சிருக்கிறத வச்சு நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். சரியா? ஆனால் நமக்கு எவ்வளோ வேணும், 100 மார்க் வேணும். இது ரெண்டுத்துக்கு டிஃப்ரெண்ட் எவ்வளோ இருக்குது, 30 மார்க் இருக்குது. சரியா? இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த 30 மார்க் தான் நமக்கு போஸ்டிங் ஆர்டர் வாங்க போகிறோமா வாங்கலையா, நம்ம வரக்கூடிய பிஜிடிஆர்பியில் செலக்ட் ஆகுமா செலக்ட் ஆகலையா, இது எல்லாத்தையுமே டிட்டர்மைன் பண்ணுறது எது அப்படின்னா இந்த 30 மார்க். இது ரெண்டுத்துக்கு இடையில் இருக்கிறது, இந்த 70க்கும் 100க்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த 30 மார்க், இதுதான் இம்பார்ட்டன்ட். அப்போ இதுக்காக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இருக்கக்கூடிய 17 டேஸை ஸ்மார்ட் ஒர்க் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ நீங்கள் கிட்டத்தட்ட லாஸ்ட்டு ஒரு 70 டேஸாக பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்காக நிறைய படிச்சிருப்பீங்க. சரியா? நிறைய படிச்சிருக்கிறது ரிவிஷன் பண்ணணும். எத்தனை முறை சார் பண்ணணும், அட்லீஸ்ட் ஒரு 3 டைம்ஸாவது ரிவிஷன் பண்ணணும். ஏன்னா இதுக்கப்புறம் 5 டைம்ஸ் ரிவைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு டைம் இல்லை, வெறும் 17 டேஸ் தான் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் இன்னும் ஒரு சில டாபிக் கொஞ்சம் படிக்காமல் கூட இருப்பீங்க. ஸோ அப்போது அதையும் நம்ம படிக்கணும், ப்ளஸ் படித்தது ரிவைஸ் பண்ணணும். அப்போது நீங்கள் படித்ததை ஒரு 3 டைம்ஸ் ரிவைஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த 70 என்னவாகும், ஒரு 85 இன்க்ரீஸ் ஆகும். கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். 3 டைம்ஸ் ரிவைஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய மிஸ்டேக்ஸ் ரெடியூஸ் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய மார்க் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஃபஸ்ட் ஒன். நெக்ஸ்ட்டு இருக்கிற இந்த 17 டேஸை, சரிங்களா, ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மார்க் நீங்கள் ஏர்ன் பண்ணணும்.
சரியா? எப்படி ஏர்ன் பண்ணணும், எப்படி வந்து பண்ணாக்கா அந்த மார்க்கை வந்து பண்ணாக்கா நம்ம வாங்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு விஷயம் தெரியணும். நான் இதை படித்தா ஒரு மார்க் வரும் அப்படின்னு நம்ம எதை வந்து பண்ணாக்கா கெஸ் பண்ணுறோமோ அதை படிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஜிகே டாப்பிக்கில் ஜிகேயில் மொத்தம் 10 யூனிட் இருக்குது. அதில் வந்து பண்ணாக்கா பொலிட்டிக்கல் சயின்ஸ், சரியா? தட் மீன் வந்து பண்ணாக்கா இந்த அரசியலமைப்பு வரும், சரிங்களா? இந்த அரசியலமைப்பில் மொத்தமே சேர்த்து ஒரு 4 இல்லை 5 டாபிக் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த 5 டாப்பிக்கை படித்தா ஒரு மார்க் கன்ஃபார்மாக வந்துடும், சரிங்களா? அடுத்தது 10வது யூனிட் ஜிகேயில் அப்ரிவேஷன் கொடுத்துருப்பாங்க. இதை படித்தா ஒரு மார்க் வந்துடும். அடுத்தது கரண்ட் அஃபேர்ஸ், சரிங்களா? இந்த கரண்ட் அஃபேர்ஸில் நமக்கு பர்டிகுலராக கொடுத்துருக்குறது அவங்க வந்து பண்ணாக்கா ஸ்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ். அப்போ அதையெல்லாம் பார்த்தா அங்கேருந்து நமக்கு ஒரு மார்க் வரும், சரிங்களா? இது எல்லாத்துக்கும் மேலே நம்ம வந்து பண்ணாக்கா இன்னும் எஜுகேஷன் சைக்காலஜி படிச்சிருக்கோமா அப்படின்னு யோசிக்கிறோம். அதை படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ப்ளஸ்ஸு ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரிங்களா? நமக்கு புதுசாக சிலபஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க, சரிங்களா? நியூ கண்டென்ட் ஆட் பண்ணியிருப்பாங்க. அந்த நியூ கண்டென்ட்டை தேடி படிங்க. ஏன்னா இந்த ஓல்டு கண்டென்ட்லேருந்து கொஷின் வந்தது அப்படின்னா யார்கிட்டெல்லாம் ஓல்டு நோட்ஸ் வச்சுட்ருக்காங்களோ, யாரெல்லாம் ஓல்டு நோட்ஸ் படிச்சிருக்காங்களோ அவங்க எல்லாம் அதில் மார்க்கு ஸ்கோர் பண்ணிவிடுவாங்க, சரிங்களா? நியூ கண்டென்ட்டு நிறைய பேர்கிட்ட மெட்டீரியல் இருக்காது. அப்போது நம்ம என்ன பண்ணலாம், அந்த இடத்துல வந்து பண்ணாக்கா கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா இந்த 85, சரிங்களா? ஆல்ரெடி நம்ம அங்கங்கே தேடி தேடி படிக்கிற இல்லையா ஜிகேயில், அப்போ என்ன ஆகும்னா 90யாக மாறும். இப்போ இந்த புது கண்டென்ட் எல்லாம் தேடி படிக்கும்போது என்ன ஆகும், நம்முடைய மார்க்கு 100ஆக மாறும், சரிங்களா? அப்போது 70யில் இருக்கக்கூடிய நம்முடைய ஸ்கோரை, சரிங்களா, இப்போ வரைக்கும் நம்ம படிச்சிருக்கிறத வச்சுக்கிட்டு நாளைக்கு போய் எக்ஸாம் எழுதுனா 70 மார்க் வாங்கலாம். நான் சொல்கிறது வந்து பண்ணாக்கா ஒரு முறை கூட ரிவைஸ் பண்ணாமல் இப்போ வரைக்கும் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அப்படியே போய் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா 70 மார்க் வரும். அப்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிறது எல்லாத்தையும் ஒரு 3 டைம்ஸ் ரிவைஸ் பண்ணால் அந்த 70 80யாக மாறும், 85ஆக மாறும். அந்த 85ல் நீங்கள் அகெயின் ஒவ்வொரு நாளைக்கு வந்து பண்ணாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக புதுசாக தேடி 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 படிக்க உங்களுடைய மார்க் என்ன பண்ணும், அப்படியே 90யாக இன்க்ரீஸ் ஆகும். ப்ளஸ் புது டாபிக், ஏன்னா புது டாப்பிக்லேருந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வரும், சரிங்களா? இப்போ நமக்கு புது டாபிக் வந்து பண்ணாக்கா ஒரு 50% சிலபஸ் இருக்குன்னா அதிலிருந்து பார்த்தீங்கன்னாக்கா குறைஞ்சது 110க்கு ஒரு 60 to 70 கொஷின். இது நான் முன்னாடியே சொல்லணும்னு நினச்சேன், அதுக்கான வீடியோ போகிறதுக்கான எனக்கு டைமே கிடைக்கல. ஸோ இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும், சரியா? சாட் ஜிபிடி அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது, சரி, எல்லாருக்குமே தெரியும். ஸோ தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். நீங்கள் ஒரு டாபிக் படிக்கிறீங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பண்ணாக்கா நமக்கு வந்து பண்ணாக்கா ஏஐ, ஒன் செகண்ட், இப்போ நம்ம ஜிகேயில் வந்து பண்ணாக்கா 10வது யூனிட் ஐ திங்க், சரிங்களா? ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி ஒரு டாபிக் இருக்குது, சரிங்களா? உங்கள்கிட்ட நோட்ஸ் இருந்தால் ஓகே படிச்சுக்கங்க. நோட்ஸ் இல்லை அப்படின்னா ஜஸ்ட் அந்த சாட் ஜிபிடி ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் போய்ட்டு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கள், கிவ் நோட்ஸ் அபவுட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு போடுங்க. அவங்க வந்து பண்ணாக்கா பாயிண்டாக கொடுப்பாங்க, அது எல்லாத்தையும் படிச்சுங்க. படித்து முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணுங்கள், கிவ் அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் அபவுட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு கொடுங்க, சரிங்களா? ஒரு 10 கொஷின் வித் ஆன்சர் வரும். நீங்கள் தமிழ் மீடியம் வேணால் தமிழ் மீடியம் சொல்லுங்கள், இங்கிலீஷ் மீடியம் வேணால் இங்கிலீஷ் மீடியம் சொல்லுங்கள், உங்களுக்கு கொஷின்ஸ் வரும், சரிங்களா? இதை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள், டெஸ்ட்டும் உடனே எழுதி பார்க்கலாம், அதுலேயே நமக்கு ஆன்சரும் வந்துடும், சரிங்களா? ஸோ இதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய மார்க்கு இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்து பண்ணாக்கா பாசிட்டிவிட்டி, இது எல்லாமே ஸ்மார்ட் ஒர்க். இவ்வளோ நாள் நம்ம எல்லாம் பண்ணது வந்து பண்ணாக்கா ஹார்ட் ஒர்க், சரியா? ஹார்ட் ஒர்க்கை வச்சுக்கிட்டு வந்து பண்ணாக்கா நம்மளால் போஸ்டிங் வாங்க முடியாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு ஸ்மார்ட் ஒர்க் வேணும். ஸோ இவ்வளோ நாள் நீங்கள் பண்ண ஹார்ட் ஒர்க்கை ஸ்மார்ட் ஒர்க்காக கன்வெர்ட் பண்ணணும். அப்போ நீங்கள் ஸ்மார்ட் ஒர்க்காக கன்வெர்ட் பண்ணால் மட்டும்தான் அது எல்லாமே மார்க்காக மாறும். மார்க்காக மாறுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக போஸ்டிங் ஆர்டர் கையில் வந்துடும், சரிங்களா? ஸோ இவ்வளோ நாள் பட்ட கஷ்டம், இவ்வளோ நாள் போட்ட உழைப்பு எதுவுமே வீண் போகாது. இருக்கிற 17 நாள்
வேறு எதையும் மனசை அலைப்பாய விடாதீங்க. ஸோ டேட் சேஞ்ச் ஆகும்னு சொல்லுவாங்க, நம்பாதீங்க. சரிங்களா? டேட் சேஞ்ச் ஆகும்னு சொல்லிவிட்டு அந்த வீடியோ பார்க்காதீங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்க என்ன சொல்கிறாங்க, அதை பற்றியெல்லாம் எதையும் யோசிக்காதீங்க. நீங்கள் பாட்டுக்கு படிச்சுக்கிட்டே இருங்க. சப்போஸ் டேட்டு சேஞ்ச் ஆனால் நமக்கு ப்ரெஸ் நியூஸ் வரும். ப்ரெஸ் நியூஸ் வந்தால் ஏதோ ஒரு வகையில் உங்களை வந்து ரீச் ஆகும். அப்போ நீங்கள் பார்த்துக்குங்க, மேபி அது ப்ரெஸ் நியூஸாக இல்லை ஆல் டிக்கெட்டுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டா அப்படின்றது நமக்கு ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று தான் வரப்போகுது. அது எப்போ வரும்னு நமக்கு தெரியாது. மேக்ஸிமம் வந்து பாருங்கள், நமக்கு எக்ஸாமுக்கு பிஃபோராக 15 டேஸுக்கு முன்னாடி ஆல் டிக்கெட் வரணும். அப்போ நமக்கு இன்னொரு 2 டேஸ் 3 டேஸுக்குள்ளே இதை பற்றின நியூஸ் தெரிஞ்சிடும். நமக்கு ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு ப்ரெஸ் நியூஸ் வருதா, இல்லை எக்ஸாம் டேட் தள்ளி போகுது அப்படின்னு சொல்லிட்டு டேட் வருதான்றது இன்னொரு 2-3 டேஸில் நமக்கு வந்து பண்ணாக்கா ப்ரெஸ் நியூஸ் வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னா படிக்காத வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லலை, சரிங்களா? அது வரைக்கும் நீங்கள் போய் தேடிட்டு இருக்காதீங்க, யாருக்கிட்டையும் கேட்காதீங்க. நமக்கு இன்னும் ஒரு 3-4 டேஸில் 2-3 டேஸில் வந்து பாருங்க நமக்கு அதுக்கான நியூஸ் கிடைச்சிரும். ஸோ கிடைச்சா தள்ளி போச்சுன்னா அடிஷ்னலாக நமக்கு வந்து பண்ணாங்க ஒரு 3 வீக்ஸ் அப்படின்னாலையும் ஒரு 18 டேஸ், இதில் ஒரு 17 டேஸ், அப்போ மொத்தமாக சேர்த்து நமக்கு இன்னொரு 1 மந்த் வரும். அப்போ இன்னொரு 1 மந்த்துக்கு அதுக்கு நம்ம எப்படி ரிவைஸ் பண்ணலாம், இன்னும் படிக்காத டாப்பிக்கெல்லாம் எப்படி படிக்கலாம்னு அப்போ நம்ம பிளான் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்மளுடைய வேலை என்னென்னா படித்ததை ரிவைஸ் பண்ணுறது, நம்முடைய மார்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வர்றது. அப்போ தான் நம்ம வந்து பண்ணாக்கா அந்த போஸ்டிங் ஆர்டரை வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு ரெகுலராக வீடியோஸ் வரும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.